சொல்லுங்க மேடம். எல்லாரும் நல்லபடியா டூருக்கு போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு தான் மேம் இருந்தோம். திடீர்னு மதுவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. அத சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ணோம். என்னது, மதுவுக்கு வயிற்று வலி வந்துருச்சா? என்ன சொல்றீங்க மேடம்? அவளை அந்த பெயினோடையவ டூருக்கு கூட்டிட்டு போக போறீங்க? வயிற்று வலியில அவஸ்தைப்படுற பொண்ணை எப்படி மேடம் கூட்டிட்டு போறது? ஊருக்கு அவுட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு பெயினே வந்துச்சு. உடனே பஸ் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு போன் பண்றோம். நீங்க உடனே வாங்க, உங்களுக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன். ஓகே மேடம், நீங்க அனுப்புங்க. அந்த இடத்துக்கு நான் உடனே வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா இவன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே டிராமா பண்ணி நம்மள வர வச்சுட்டா. இப்ப போய் அவளை கூட்டிட்டு வந்து அர்ஜுன் வித்யாவோட அனுப்பி வச்சிருவோம். மது, கொஞ்சம் பொறுமையா இருமா, சித்தி வந்துருவாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அண்ணா, அந்த பஸ் நிக்குதுல, அங்க ஸ்டாப் பண்ணுங்க. மது, சித்தி. மது, நீங்க தான் பூர்ணியா? ஆமா மேடம், நான் தான் பூர்ணி. மது, மது, என்னாச்சு உனக்கு? சித்தி, வயிறு வலிக்குது சித்தி. ஐயோ, என்னடா ஆச்சு உனக்கு? வீட்ல இருந்து கிளம்பும் போது ஃப்ரிட்ஜ்ல வச்ச ரோஜா பூ மாதிரி இருந்தியே, இப்ப என்னடானா வாடி போன கீரை கட்டு மாதிரி ஆயிட்டியேடா. என்னம்மா பண்ணுது உனக்கு? அம்மா, சித்தி, ஸ்டொமக் பெயினா இருக்கு சித்தி. ஐயோ, ஸ்டொமக் பெயினா? கடவுளே, சுண்ட விரல்ல இருக்கிற சின்ன நகத்தை வெட்டினா கூட வலியில ஓன அழுவாளே என் பொண்ணு.